சென்னை மணலியில் பாய்லர் வெடித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காற்றில் வாயு கலந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் கூறுகின்றனர். கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் அன்பரசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்பரசன், அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் என்ன மாதிரியான அச்சத்தை தெரிவிக்கிறாங்க? அங்க இருக்கக்கூடிய களச்சூழல் என்ன இப்ப? சென்னை மணலி அடுத்த சின்ன சேக்காடு பகுதியில் இயங்கி வரக்கூடிய சென்னை மாநகராட்சியின் பயோகேஸ் உற்பத்தி நிலையத்தில் நேற்று இரவு சுமார் 10 மணி அளவில் ஒரு பாய்லர் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஒரு நபர் உயிரிழந்தார், மற்றும் ஒரு நபர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை மணலி அடுத்த சின்ன சேக்காடு பல்ஜிபாளையத்தில் இயங்கி வரும் சென்னை மாநகராட்சியின் திடக்கழிவிலிருந்து பயோகேஸ் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஸ்பார்க் பயோகேஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற தொழிற்சாலையின் 4 பாய்லர்களில் ஒரு பாய்லரானது நேற்றிரவு சரியாக 10:15 மணி அளவில் வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் நாமக்கல்லைச் சேர்ந்த சரவணகுமார் என்ற ஊழியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் மற்றொரு ஊழியரான எண்ணூர் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பவர் தீ விபத்து மற்றும் இடிபாடு விபத்தில் பலத்த காயமடைந்தார். இந்த நிலையில்தான் தீயணைப்புத்துறையினர் 3 வாகனங்களிலும் அதே போன்று போலீசார் மீட்பு பணியை விரைவுபடுத்தி அந்த உயிருக்கு ஆபத்தான நிலையில் படுகாயமடைந்த நிலையில் இருந்த பாஸ்கரனை மீட்டு அவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பயோகேஸ் நிறுவனத்தில் திருவொற்றியூர், தண்டையார்பேட்டை, திருவிக நகர், மாதவரம், மணலி ஆகிய 5 மண்டலங்களிலிருந்து கொண்டு வரப்படும் திடக்கழிவுகள் மூலம் இங்கு பயோகேஸ் ஆனது தயாரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் சேக்காடு, சின்ன சேக்காடு, பெரிய சேக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000க்கும் அதிகமான வீடுகளில் இங்கு மிக கடுமையான சத்தத்துடன் ஒரு அதிர்வு ஏற்பட்டதாகவும் இதில் சில வீடுகளில் கண்ணாடிகள் விழுந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு முதல் தற்போது வரை நெடிய காற்றுடன் மிகுந்த ஒரு கனமான நெடி ஏற்பட்டு இருப்பதால் இங்கு மூச்சு விடுவதற்கும் சிரமம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்று இரவு முதலே இந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த நிறுவனத்தை முற்றுகையிட்டு இந்த நிறுவனம் இங்கு செயல்படக்கூடாது எனவும், இதனால் எங்களுக்கு ஆண்டுதோறும் பலவித இன்னல்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர்கள் அதிகாலை 4 மணி வரை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் போலீசார் வரவழைக்கப்பட்டு அது மட்டுமல்லாமல் இத்தொகுதியின் எம்எல்ஏ உடனடியாக சம்பவ இடத்திற்கு அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இது குறித்த நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் வாக்குறுதி அளித்ததன் பேரில் அவர்கள் இங்கிருந்து சரியாக 4 மணி அளவில் கலந்து சென்றனர். இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் இன்று காலை முதல் மக்கள் இங்கு போராட்டத்தில் ஈடுபடக்கூடுவார்கள் என்ற தகவலை அடுத்து சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டு இங்கு தீவிர கண்காணிப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு வரக்கூடிய மக்களை அவர்கள் அனைவருமே இங்கிருந்து போலீசார் அப்புறப்படுத்தி வருகிறார்கள். அந்த காட்சியை நமது ஒளிப்பதிவாளர் திரு ஜோஷுவா அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் தற்போது படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பாஸ்கரன் என்பவருக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை முதல் இங்கு இந்த நிறுவனத்தில் அதிகாரிகள் உள்ளே சென்று இந்த விபத்தானது எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து ஒரு தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ராதா, தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.